அளவு சுடிதார் வச்சு குர்தி எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஆம் ஹோலோட பாயிண்ட்டு இங்கே குறிச்சிக்கணும். இந்த இருக்குல்ல ஆம் ஹோலோட பாயிண்ட்டு, இது ரெண்டையும் ஒன்று போல் வச்சு குறிச்சிக்கணும். மேலே இந்த மாதிரி இழுத்து வச்சு ஒன்று போல் வச்சு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கணும். இது பேக் பார்ட்டு. இங்கே ஷோல்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே கோடு போட்டுக்கணும். இது நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கேன். இன்னும் இதில் 1/2 இன்ச் கீழே ஸ்லாண்டிங்காக போடணும். அப்படின்னா தான் ஷோல்டர் இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு இந்த பக்கம் ஷோல்டர் இழுத்துக்கிட்டே வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க 1/2 இன்ச்சுக்கு. இப்போ கை மார்க் பண்ணணும். கை உங்களுக்கு அளவு சுடிதார் அப்படி வச்சு மார்க் பண்ணனாலும் இப்படி வச்சு நீங்கள் இது பக்கத்துலேயே வச்சு இப்படி மார்க் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதில் கர்வாக நம்ம வரைஞ்சிக்கலாம். அதே போல் இங்கே கீழே எந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்மளுக்கு ஓப்பன் வருதோ அதை இங்கே குறிச்சிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக அந்த ஓப்பன் பாயிண்ட் விட முடியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ அதை இங்கே குறிச்சிக்கணும். இங்கே இதை குறிச்சிக்கணும். ஹிப் பாயிண்ட் நம்ம அளவெடுத்து தைக்கிறாப்புல இருந்துச்சுன்னா ஹிப் பாயிண்ட்டு குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே அளவு சுடிதார் தான் இருக்குங்கிறதுனால நம்ம ஹிப் ஷேப்புக்கே நம்ம வரைஞ்சிக்கிறோம். இங்கே எதுக்காக மேலே இன்னொரு கோடு போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல இவங்க ரெடிமேட் சுடிதாருங்கிறதுனால இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணி தையல் போட்டிருக்காங்க. நாம் எப்படி போட போகிறோம்னா இப்படி பா ஷேப்பில் போட போகிறோம். அப்படி போடும்போது ஃபினிஷிங் இன்னும் நல்லா இருக்கும். சுடிதார் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லி நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு கீழே இப்போதைக்கு நம்ம இந்த அளவே குறிச்சிக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் நம்ம கீழே 1 இன்ச்சு சீமிங் அலவன்ஸ் கொடுக்கணும். இங்கே 1.5 இன்ச் கொடுக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் பிடிச்சி அடிக்க வேண்டியது இருந்தாலோ இல்லை கொஞ்சம் பிரித்து விட வேண்டியிருந்தாலோ இந்த இடத்துல 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 1 இன்ச் கொடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. ஹிப் பாயிண்ட்டுக்கு நேராக 1.5 இன்ச் கொடுக்கணும். கீழே உள்ள இந்த இதுக்கு நேராக அந்த டாப் ஓப்பனுக்கு நேராக 1 இன்ச் கொடுத்தா போதும். 1 இன்ச்சு கொடுத்து மடித்து அடிக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு மடித்து அடிச்சிருக்காங்களா, 1/2 ப்ளஸ் இங்கே 1/2 மட்டும்தான் மடித்து அடிச்சிருக்காங்க. 1 இன்ச்சு கூட அடிக்கலை, 1/2 இன்ச்சு தான் அடிச்சிருக்காங்க. நம்ம 1 இன்ச்சு கொடுத்து மடித்து அடிச்சுக்கிட்டால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் இதை எப்படி கட் பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம்.